தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு இன்றைய நற்செய்தி மூலமாக நாம் எதை கேட்க வேண்டும், யாரை தேட வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கின்றார். நீங்கள் உங்களுக்கு எதையெல்லாம் பிறர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் விரும்பியவர்களுக்கும் செய்யுங்கள் என்ற ஒரு புதிய சட்டத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் வசனங்கள் 7 12 முடிய உள்ள வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகின்றது: நாம் எதை தேட வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை நாம் தட்ட வேண்டும் என்ற சிந்தனை நம் முன் வைக்கப்படுகின்றது. இயேசு இங்கு கூறும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய தந்தையாம் கடவுளுக்கு நாம் எதை கேட்க வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவரிடமே ஒப்படைக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளை மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக அவர் பாம்பையா அல்லது கல்லையா கொடுப்பார்? தந்தைக்கு தெரியாதா மகனுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை என்று? நாம் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் இயேசுவை தேட வேண்டும். நம் கடவுளாம் ஆண்டவரை தேடி அவரை கண்டடைகின்ற பொழுது நாம் கேட்பவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும், தேடுகின்றவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும். தட்டும் பொழுது அவர் நமக்கு தன்னுடைய விண்ணக கதவையும் இதய கதவையும் திறப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.